வெல்கம் டு தாட்ஸ் குக்ஹவுஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு யம்மியான சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒயிட் பாம்ஃப்ரெட் ஃபிஷ் தாங்க வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இந்த மாதிரி நல்லா அகலமாக இருக்கும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஃபிஷ் பெருசாக இருக்கிறதுனால நிறைய இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சைஸ் இதை விட பெருசாக கூட இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபிஷ் இருக்குது. 1 kg வாங்கியிருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு மீன் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெயிட் இருக்குது. இது ஒரு மீடியம் சைஸ் தான். இதை விட பெரிய சைஸ்லையும் இந்த ஃபிஷ் வரும். பெரிய சைஸ் ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது நீல வாக்கில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இந்த சைஸில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை நம்ம ஃபுல்லாகவே அப்படியே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஐசைட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கூடவே ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின் ஷைனிங்க்கு, இதுக்கு எல்லாமே இந்த மீன் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னொன்று குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃபிஷ்ஷுன்னே சொல்லலாம். இதில் நடுவில் ரொம்ப ஒரு சாஃப்டான முள் மட்டும்தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மீன் ஃபுல்லாக நிறையா ஃப்ளஷோடு தான் இருக்கும். சரி வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 kg மீன் எடுத்திருக்கேன். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். நான் சக்தி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். கலர் நல்லாயிருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட அரை எலுமிச்சையை புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஆயில் சேர்த்துறதுனால நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். மசாலா பிரியாமல் மீனில் நல்லா அப்ளை ஆகி கோட் ஆகியிருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துறோம். பட் இது கூட நம்ம கண்டிப்பாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கணும். ரொம்ப கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்திக்கலாம். நான் இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிச்சுக்கிறேன். இதை சேர்த்தி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மீனில் நம்ம கலந்ததுக்கப்புறமா அது நல்லாவே கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்போ மசாலா எல்லாமே பிரிஞ்சு போயிடும். அதுக்காக இந்த மசாலா நல்லா ஒரு பைண்டிங்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி மட்டும் கலந்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக மீனில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த கீரல் போட்ட இடத்துல எல்லாமே, அப்புறம் வயிற்று பகுதியில் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லா மீனுமே அப்ளை பண்ணி கோட் பண்ணி ரெடியாக இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம 1லேருந்து 2 மணி நேரத்துக்கு ஊற விடணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். மீன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் நான் ஒரு 2 மணி நேரம் வச்சுருக்கேன். நல்ல வெயில் இருந்தால் வெயிலில் கூட வைங்க, நல்லா மசாலா ஒட்டி வரும். இப்போ இதை வறுக்கிறதுக்காக நான் ஒரு இரும்பு தவா எடுத்திருக்கேன். இதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஸோ கொஞ்சமான எண்ணெயே நம்மளுக்கு போதுமானது. தேங்காய் எண்ணெயில் மீன் வறுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்தி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதுமே நம்ம ஒரு மீனை வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக கருவேப்பிலை சைடில் போட்டுக்கிறேன். அந்த ஆயிலில் அந்த கருவேப்பிலோட ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் ஆகும்போது மீன் ஃப்ரை ஆனால் சூப்பராக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும். மீன் சைஸ் கொஞ்சம் பெருசு இல்லைங்களா? ஸோ உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகணும். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு சைடு நம்ம அப்படியே திருப்பி போட்டாச்சு. இன்னொரு சைடும் நம்ம இதே மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே லோ ஃப்ளேம் பண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கிறிஸ்பியாக விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எனக்கு ஃப்ரை பண்ண ஃபிஷ் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க. அதனால நான் இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டேன். நீங்கள் விருப்பப்பட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாம்மா.
சூப்பராகவே தாங்க இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே கிச்சன் ஃபுல்லாக பயங்கர மணமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீனில் தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது. வேறு மீனுக்கும் இதே மசாலா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.